இல்லை. ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் மிஸ்ஸர். அப்பவுமே வந்து மிஸ்கினுடைய படமான பிசாசு, அதே மாதிரி ஓனாய் ஆட்டுக்குட்டியும் பற்றி சொல்லிட்டேன். அது மாதிரி ஜேம்ஸ் கேமரனுடைய டைட்டானிக் அவதாரை பற்றி சொல்லிட்டேன். அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி அமைஞ்சாச்சுன்னா படம் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் எல்லாம் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டேன். அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவ்வளோக்குள்ள தத்துவார்த்தம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தத்துவார்த்தம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து சூர்யா ஆக்டர், தமிழ் ஆக்டர் சூர்யா ஒரு படமோட படாப்புல, அது பேர் விஸ்வநாத் அன்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் விடுறாப்புல. அந்த படத்துடைய விளம்பரம் எதை வச்சு அமைஞ்சிருக்குன்னா வந்து டெத் அண்ட் பிளேஸ் அதை வச்சு அமைஞ்சிருக்கு. மூணு விளம்பரம் வெளியிட்டிருக்காப்புல. 3 விளம்பரமே டெத் அண்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுல அமைஞ்சிருக்கு. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் எந்த வரிசையில் வந்துச்சோ அதே மாதிரி டெத் அண்ட் பிளேஸ் அந்த வரிசைப்படியே அமைஞ்சிருக்கு. இது வந்து வருமானம் வரி இல்லை, வருமானம் வர்றது, அதாவது எந்த அளவுக்கு கலெக்ஷனை டல் பண்ண முடியுமோ டல் பண்ணிடும். இன்னொன்று வந்து படத்தை ஓட விடாமல் பண்ணிடும். இதை வந்து நான் வந்து கவனத்துக்கு கொண்டு போகிறேன். அந்த அதாவது இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாச்சுன்னா படத்தை ஓட விடாமல் பண்ணிடும். அது தத்துவ கோட்பாடு, தத்துவ கோட்பாடு. டிசைனிங்கில் ஓவியத்துக்குன்னு ஒரு தத்துவ கோட்பாடு இருக்க மாதிரி டிசைனிங்கில் ஒரு தத்துவ கோட்பாடு இருக்குது. ஓவியத்தில் என்ன தத்துவ கோட்பாடு இருக்குன்னா, இந்த தடவை வந்து நம்ம ஒரு விளம்பரத்துக்கு, ஒரு கட்சி விளம்பரத்துக்கு வந்து ஒரு ஓவியனை கூப்பிட்டு படம் வரைய சொன்னாங்க. அந்த கட்சி அந்த ஓவியன் வந்து வரைஞ்சி முடித்தான். அந்த கட்சி அதில் பார்த்தாலும் தோல்வி அடைஞ்சிச்சு. ஏன்னா அந்த ஓவியம் வரைஞ்சதுக்கு இந்த ஓவியமும் டிசைனிங் வகையை சார்ந்தது கிடையாது. ஓவியத்துக்கு தனிச்சானது. அதில் மொத்தம் 16 வகைகள், 15-16 இல்லை 16 வகைகள் தான் பெருசாக, அது ட்ரில்லியன் கணக்கான வகைகள் இருக்குது. அதில் 16 வகைகள் முக்கியமான வகைகள். அவன் வரைஞ்ச ஓவியமானது ஒரு வகை ஓவியத்தோடு ஒத்து போச்சு. என்ன வகைன்னா டெத் அண்ட் கால், அதாவது இறப்பின் இறுதி சடங்கு, இதோட ஒத்து போச்சு. அந்த 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 ஆள் வந்து மரண அடி வாங்கி தோல்வி அடைஞ்சார். அது யாருன்னா சீமான். இல்லைன்னா அவருக்கு இருந்த சப்போர்ட்டின் படி விஜய்க்கு ஈடு கொடுத்து வந்திருக்கலாம். ஆனால் மரண அடி அடித்து தோல்வி. அவர் விளம்பரத்தை வந்து ஏழைகளுக்காகவும் இது பயன்படும், அவர் யாருக்கோ கொடுக்க போகிற இந்த சம்பளத்தை ஏழைகளுக்கும் பயன்படும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஓவியனை கூப்பிட்டு என்னுடைய விளம்பரம் ஓவியத்தை சார்ந்து இருக்கட்டும், போஸ்டரை அடித்து ஓட்டாங்க. நான் ஏற்கனவே ஃப்ளெக்ஸ் பேனர் அடிச்சிருக்கோம், பணக்காரனாக தான் இருக்கான். அதனால் பணக்காரனுக்கிட்ட பணம் போய் சேர்றதோட ஒரு ஏழை ஓவியனுக்கு பணம் போய் சேர்றதுன்னு ஓவியக்காரனும் 5 ஓவியக்காரனும் கூப்பிட்டு உழைப்பை வந்து இதில் செலுத்து, கஷ்டமாக தான் இருக்கும் செலுத்து, என்கிட்ட உள்ள காசில் கொஞ்சம் காசு உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவியத்தை வரைய வச்சார். ஆனால் அதில் ஒரு ஓவியம் வரைஞ்சது டெத் அண்ட் கார்ப், அதாவது இறப்பின் இறுதி ஊர்வலமாக, இறப்பின் இறுதி அந்த மாதிரி, அதாவது இறப்பின் இறுதி அந்த மாதிரி ஏதோ ஒரு அர்த்தம் வரும். இறப்பின் இறுதி சடங்கு, அதாவது இறப்பின் இறுதி சடங்கு அந்த மாதிரி அர்த்தத்தோடு ஒத்து வரும். டெத் அண்ட் கார்ப், இறப்பின் இறுதி சடங்கு. அதாவது டெத் அண்ட் கார்ப்னா என்னதுன்னா இறப்பின் இறுதி ஊர்வலம், இறப்பின் இறுதி சடங்கு. அந்த சாயலில் வந்துட்டு மரண அடி வாங்கிச்சு கட்சி, எந்திக்க முடியாத அளவுக்கு அடி வாங்கிச்சு கட்சி. இல்லைன்னா வந்து அவருக்கு இருந்த வரவேற்பின்படி விஜய்க்கு ஈக்குவலாக வந்து பேசப்பட்டிருப்பார். ஒருவேளை கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கும். ஆனால் அதை தவற விட்டுட்டாரு. ஏன்னா ஓவியங்கிறது டிசைனிங்கோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஓவியத்தை அவர் எந்த மாதிரி வரைய போகிறீங்க, எப்படி ஆகுறீங்கன்றது ஒரு நல்ல ஓவியரை கூப்பிட்டு, பிக்காசோவெல்லாம் பக்கத்து ஸ்டேட்டில் இருந்தார். அந்த சமயத்தில் பிக்காசோவிட்ட சந்தித்து, இது எந்த பிக்காசோவுக்கும் அந்த நாலேஜ் உண்டு, அதனால் சந்தித்து இது எந்த ஓவியத்தை சார்ந்ததுன்னு அதை அட்வர்டைஸ்மெண்ட் பயன்படுத்தலாமா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சதை பயன்படுத்திக்கலாம். ஏழைகளுக்கு உதவுறது நல்லது, ஆனால் கேட்டு தெரிஞ்சு அது வந்து வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கக்கூடியது, தெரிஞ்சிருக்கலாம். கவலைப்பட்டாரு. இப்போ நான் ஆக்டர் சூர்யாவுக்கு சொல்கிறது என்னென்னா, இது டெத் அண்ட் பிளேஸ் வகையை சார்ந்த ஓவியங்கள், இந்த டிசைனிங்ஸ் இதை விட்டாச்சுன்னா படம் தோல்வி அடையும். அப்படி இல்லைன்னா வசூல் ஒன்று கூட வர, நான் சொல்லக்கூடாது. நீங்கள் ஓனாய் ஆட்டுக்குட்டியும் பாருங்கள், அந்த அந்த டிசைனிங்கையும் பாருங்கள், தெரிஞ்சுக்கிறங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நான் சொல்லிட்டேன். ஆனால் வந்து அந்த டிசைனிங் அதை சார்ந்தது. அதை மீறி நீங்கள் ஜெயிக்க முடியுமா என்னமோ எனக்கு தெரியல. அந்த வகையை சார்ந்தது நான் சொல்லிட்டேன், எச்சரிக்கையோடு சொல்லிட்டேன். நான் வந்து உங்கள் மிஸ்ஸட். நன்றி.